நிறுவனம் நடத்துகிறவங்க உங்களுடைய அந்த கேரக்டர், அந்த கருணை உள்ளத்தை நான் பாராட்டியே ஆகணும். எல்லா நாளையும் தொண்டு நிறுவனம் நடத்த முடியாது. இன்றைக்கி தொடங்கினாலும் இல்லை அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷனால் தொடங்கினாலும் ஓராண்டுக்குள்ளாக அவங்க போக மாட்டாங்க, எங்களால் ஏழலைன்றுவாங்க. ஏன்னா தொண்டு நிறுவனம் என்ஜிஓன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. நம்ம அதில் வர்ற தடங்கல்களையும் ஹடில்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்கணும், அதில் மீண்டு வரணும். மேலும் நம்மளுடைய சேவைன்றது சொல்லணும், நம்மளுடைய பாக்கெட்டையும் கரைக்கணும். கரெக்டாக நம்மளுடைய பணத்தையும் அதில் முதலீடு பண்ணி செய்யணும். அதனால் அது நிறைய பேருக்கு நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நிறுவனங்கள் வளர நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு கோரிக்கை ஒரு பேசினார், நமக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும், இந்த என்ஜிஓக்களுக்காக ஒரு போர்டு நீங்கள் அமைக்கணும், எங்களுடைய குறையை கேட்கணும், எங்களுக்கும் அதில் எல்லாம் பிரச்சனையை தீர்த்து விடணும்னு சொன்னாங்க. அது உண்மை. ஏன்னா இப்போ உள்ள நிலவரப்படி நம்ம அலுவலகத்தில் எத்தனை பயிற்சி கொடுத்தாலும் நம்ம தொண்டு நிறுவனத்துக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையை நான் இவங்ககிட்ட நிறைய பேசியிருப்பேன். தொண்டு நிறுவனம் ஆதரவாக இருக்கணுமா, அவங்களுடைய பிரச்சனையை தீருங்க, நம்மளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்றது நிறைய கருத்தாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் நடக்குது, அதை நான் உடனே என் கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் தொண்டு நிறுவனத்துடைய ஒரு ஸ்மூத்தாக ஒரு பயணம் செய்யணும், அவருடைய அந்த சேவை தொடரணும் அப்படின்றதுக்கு நிச்சயமாக அந்த போர்டு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக உங்கள் செய்தி தருகிறேன் என்பதையும் நான் உறுதி கொடுத்துருக்கேன். அதே போல் இன்னொரு கோரிக்கை, ரொம்ப ஷார்ட் டைமில் வைக்கிறீங்க. நான் இப்போ எலெக்ஷனுக்காக பறந்து வேலை பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு கோரிக்கை வச்சிங்க, நான் அதையும் என்னன்னு பார்த்துட்டு அதிகாரிகளோட நான் ஆய்வு செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுடைய சேவை தொடரட்டும், நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள். உங்களோட பிரச்சனை அதே மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை குழு இருக்கு இல்லையா, அவர்களுக்கும் அந்த கொடுத்துட்டீங்களா, அனுப்பிட்டீங்கல்ல, அன்னைக்கு வந்தீங்க. ஸோ நிச்சயமாக உங்களை அத்துணை பெற்ற கோரிக்கை செய்ய நான் கருதக்கூடிய துறை சமூக நலத்துறை. அதனால் சமூக நலத்துறை மூலம் அதெல்லாம் செஞ்சு தருகிறேன் என்பதை உத்தரவாதமாக உங்களுக்கு இருக்கிறோம். சட்டமன்றத்திலையும் உறுதி கொடுத்துருக்கேன். அது இன்றைக்கி அந்த உறுதி இப்போ உடனே போகாது. அது அப்படியே அடுத்த பீரியட்லாம் நீங்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த கோப்பு என்பது அமைச்சர் கொடுத்த உறுதி என்பது அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் நானும் உங்களோட இருப்பேன் என்று மட்டும் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தொண்டு நிறுவனம் நடத்துகிறவங்க உங்களுடைய அந்த கேரக்டர், அந்த கருணை உள்ளத்தை நான் பாராட்டியே ஆகணும். எல்லா நாளையும் தொண்டு நிறுவனம் நடத்த முடியாது. இன்றைக்கி தொடங்கினாலும் இல்லை அப்பா அம்மாவுடைய கம்பல்ஷனால் தொடங்கினாலும் ஓராண்டுக்குள்ளாக அவங்க போக மாட்டாங்க, எங்களால் ஏழலைன்றுவாங்க. ஏன்னா தொண்டு நிறுவனம் என்ஜிஓன்றது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. நம்ம அதில் வர்ற தடங்கல்களையும் ஹடில்ஸ் எல்லாம் நம்ம சந்திக்கணும், அதில் மீண்டு வரணும். மேலும் நம்மளுடைய சேவைன்றது சொல்லணும், நம்மளுடைய பாக்கெட்டையும் கரைக்கணும். கரெக்டாக நம்மளுடைய பணத்தையும் அதில் முதலீடு பண்ணி செய்யணும். அதனால் அது நிறைய பேருக்கு நீங்கள் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய நிறுவனங்கள் வளர நான் வாழ்த்துகிறேன். இந்த ஒரு கோரிக்கை ஒரு பேசினார், நமக்காக ஒரு வாரியம் அமைக்க வேண்டும், இந்த என்ஜிஓக்களுக்காக ஒரு போர்டு நீங்கள் அமைக்கணும், எங்களுடைய குறையை கேட்கணும், எங்களுக்கும் அதில் எல்லாம் பிரச்சனையை தீர்த்து விடணும்னு சொன்னாங்க. அது உண்மை. ஏன்னா இப்போ உள்ள நிலவரப்படி நம்ம அலுவலகத்தில் எத்தனை பயிற்சி கொடுத்தாலும் நம்ம தொண்டு நிறுவனத்துக்கு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிலையை நான் இவங்ககிட்ட நிறைய பேசியிருப்பேன். தொண்டு நிறுவனம் ஆதரவாக இருக்கணுமா, அவங்களுடைய பிரச்சனையை தீருங்க, நம்மளே ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாதுன்றது நிறைய கருத்தாக கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சில இடத்துல ப்ராப்ளம் நடக்குது, அதை நான் உடனே என் கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் தொண்டு நிறுவனத்துடைய ஒரு ஸ்மூத்தாக ஒரு பயணம் செய்யணும், அவருடைய அந்த சேவை தொடரணும் அப்படின்றதுக்கு நிச்சயமாக அந்த போர்டு தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நிச்சயமாக உங்கள் செய்தி தருகிறேன் என்பதையும் நான் உறுதி கொடுத்துருக்கேன். அதே போல் இன்னொரு கோரிக்கை, ரொம்ப ஷார்ட் டைமில் வைக்கிறீங்க. நான் இப்போ எலெக்ஷனுக்காக பறந்து வேலை பார்த்துட்ருக்குறோம். இன்னொரு கோரிக்கை வச்சிங்க, நான் அதையும் என்னன்னு பார்த்துட்டு அதிகாரிகளோட நான் ஆய்வு செய்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, உங்களுடைய சேவை தொடரட்டும், நீங்கள் தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்கள். உங்களோட பிரச்சனை அதே மாதிரி அந்த தேர்தல் அறிக்கை குழு இருக்கு இல்லையா, அவர்களுக்கும் அந்த கொடுத்துட்டீங்களா, அனுப்பிட்டீங்கல்ல, அன்னைக்கு வந்தீங்க. ஸோ நிச்சயமாக உங்களை அத்துணை பெற்ற கோரிக்கை செய்ய நான் கருதக்கூடிய துறை சமூக நலத்துறை. அதனால் சமூக நலத்துறை மூலம் அதெல்லாம் செஞ்சு தருகிறேன் என்பதை உத்தரவாதமாக உங்களுக்கு இருக்கிறோம். சட்டமன்றத்திலையும் உறுதி கொடுத்துருக்கேன். அது இன்றைக்கி அந்த உறுதி இப்போ உடனே போகாது. அது அப்படியே
அடுத்த பீரியட்லாம் வந்து நீங்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அந்த கோப்பு என்பது அமைச்சர் கொடுத்த உறுதி என்பது அது நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் நானும் உங்களோட இருப்பேன் என்று மட்டும் கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.